நிறைய பேருக்கு இந்த விவசாயிகளுக்கு வந்து இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்க, சுதந்திரம் ஆகிட்டு கிட்டத்தட்ட 75 வருஷம் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எல்லா லெவல்லையும் பாதுகாக்கிற விஷயம்லாம் இருக்குது. விவசாயி நெல் வச்சா அது மட்டும் மழையிலையோ இதுலேயோ நிற்கிறதுக்கு தான் இன்னும் அதுக்கு இது வரைக்கும் கிடங்குகள் எந்த கவர்மெண்ட்டும் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணல. அதெல்லாம் இந்த வருஷத்துலேருந்து மாறும். ஸோ அதெல்லாம் விவசாயிகளுக்கு பெரிய விஷயமாக வரும். இந்த வருஷத்தில் அவங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட் இருக்கா வரக்கூடிய காலகட்டம். ஆனால் இந்த வருஷம் வந்து அஸ்திவாரம் வரும். கிடங்குகள் வந்து தனியார்களே ஆரம்பிக்கிறதெல்லாம் வரும். அதனால் அதெல்லாம் கவர்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடிய கவர்மெண்ட்டு கிடங்குகள்லேருந்து தனியார் நோக்கி நிறைய படையெடுப்புகள் வரும். கவர்மெண்ட் நிறைய சப்சிடி கொடுக்குறதெல்லாம் பெரிய அளவுக்கு வரும். ஸோ விவசாயிகளுடைய ஃப்யூச்சர் வந்து இந்த வருஷம் வந்து நல்ல பேஸ்மெண்ட் போடுவாங்க. இந்த வருஷத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து சில கடினமான கஷ்டங்கள். ஏன்னா இயற்கையோடு வந்து இந்த மழை வெள்ளம் சேதங்கள் அது வந்து பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்யாமல் இருக்கிறதெல்லாம் தான் இந்த வருஷம் இருக்குது நான் பார்த்த வரைக்கும். ஆனால் அவங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்துக்கு நல்லது நடக்கிறதுக்கு அவங்க பொருள்களை சேமித்து 365 நாளும் டிமாண்ட் இல்லாமல் எல்லா பொருளும் இப்போ முந்தையெல்லாம் இப்போ ஃபாரின்லேருந்து ஆப்பிள் வருது. அந்த ஆப்பிள் வந்து 365 நாள் நமக்கு கிடைக்குது. அதே போல் இப்போ விவசாயத்தில் இப்போ ட்ராகன் ஃப்ரூட் இருக்குதுன்னு வச்சுங்க, நமக்கு சம்மந்தம் இல்லாத ஃப்ரூட். ஆனால் அதுபோல் வந்து செழிப்பான விஷயங்கள் மாற்று பயிர்கள் பெரிய லெவலுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தான் இதை நான் பார்க்குறேன். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். லயன் டேட் நட் பைட்ஸ்.